ஆகாய் புத்தகம் பழைய ஏற்பாட்டின் கடைசி 3 புத்தகங்களில் ஒன்று. Le livre d'Agée, c'est l'un des 3 derniers livres de la parole de Dieu. அழகான ஒரு குட்டி புத்தகம். C'est un très petit livre, très joli. 2 அதிகாரங்கள். Il n'y a que 2 seuls chapitres. ஆனால் அந்த 2 அதிகாரங்களுக்குள் இருக்கின்ற தீர்க்க தரிசனங்களும் அற்புதங்களும் ஏராளம். Mais tous les miracles et les prodiges qui sont dans ce livre sont nombreux. தரியு என்ற ஒரு மன்னன் பெயர் வரும். Il y aura le nom d'un roi qui s'appelait Darius. இப்படி ஒவ்வொரு இந்த தேவையில்லாதவர்களுடைய பெயரெல்லாம் அவ்வப்போது வரும். Et à chaque fois vous verrez des noms bizarres qui vont arriver. ஆனால் ஆகாய் புத்தகத்தின் 3 கதாநாயகர்கள் யார் தெரியுமா? Mais vous savez qui sont les 3 héros du livre de Agée? ஆகாய் என்ற தீர்க்கதரிசி, Il y a le prophète Agée, செருபாபேல் என்ற ஆளுநர், il y a aussi l'empereur Zorobabel, யெஷுவா அல்லது யோசுவா என்று சொல்லப்படும் பிரதான ஆசாரியர். et le souverain sacrificateur Josué. ஆகாய் புத்தகத்தின் 3 நாயகர்களையும் பற்றி ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். Et nous on va passer rapidement sur les 3 héros du livre de Agée. ஆகாய் என்ற அந்த தீர்க்கதரிசியின் பெயரின் அர்த்தம் என்ன? Quelle est la signification du nom d'Agée, du prophète Agée? எபிரேய சொல்லணும்னு சொல்லி கொடுக்கவா? Est-ce que vous voulez que je vous apprenne un mot hébreu? முன்னுக்குள்ள ஆள் கவனம், ஜலதோஷம் தடுமல் சளி வியாதி இருந்தா இதை சொல்லக்கூடாது. Si vous avez du rhume, si vous êtes enrhumé, tout ça, il ne faut pas dire ce mot. ஓகே, சொல்லுங்க. Cracher. ஹக் ஹக் ஹக். அக் இல்ல, அக் வந்து யாழ்ப்பாணத்துல. ஹக் பார்லே புக்குவா கெஸ்கசே பார்லே. ஹக் என்றால் Ça veut dire? பண்டிகை என்ற அர்த்தம். Ça veut dire fête, festivité. ஹக்கயா என்றால் Hagaya, ça veut dire? கர்த்தருடைய பண்டிகை என்று அர்த்தம். Ça veut dire c'est la festivité de l'Éternel. ஹக்யா என்பதுதான் ஆகாய் என்று தமிழில் C'est சொல்லப்படுகிறது. Hagya, c'est devenu Agée. கர்த்தருடைய பண்டிகை. Ça veut dire c'est la festivité de l'Éternel. இப்போ கர்த்தருடைய பண்டிகை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? Qu'est-ce que ça veut dire la festivité de l'Éternel? அந்த பண்டிகை என்றதன் எபிரேய அர்த்தம் ஹக் என்றதனுடைய அர்த்தம் என்னவென்றால் Vous savez quelle est la signification du mot Hag qui ça veut dire festivité? சந்தோஷம், La joie, மகிழ்ச்சி, le bonheur, கொண்டாட்டம். le festin. அப்போ கர்த்தருடைய பண்டிகைகளை பற்றி கர்த்தர் எங்கே சொல்லுகிறார்? À quel endroit le Seigneur parle de festivité? லேவியராகமம் புத்தகத்திலே. Dans le livre de Lévitique. லேவியராகமம் புத்தகத்திலே 7 பண்டிகைகளை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். Le Seigneur il parle de 7 fêtes dans le livre de Lévitique. அந்த பண்டிகைகளுக்கு அவர் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? Et quels sont les noms qu'il cite dans le nom de ces festivités? கர்த்தருடைய பண்டிகைகள். C'est les fêtes de l'Éternel. இப்போ நீங்கள் பாஸ்கா பண்டிகை, அந்த முறையாக அந்த ஏழையும் சொல்ல போனால் பாஸ்கா பண்டிகை. Si on prend dans l'ordre, il y a la fête de Pâques, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, la fête des pains sans levain, முதற் பலன் அல்லது முதற்கனி பண்டிகை, அசைவாட்டும் பண்டிகை, la fête des prémices, ஷவ்யாட் என்று சொல்லப்படுகின்ற பெந்தகோஸ்தே பண்டிகை, la fête de Shavuot qui signifie Pentecôte, எக்காள பண்டிகை, la fête des corps, யோம் கிப்பூர் என்று சொல்லுகின்ற அந்த என்ன நாள், பாவ நிவாரணம் பண்ணுகின்ற அந்த பண்டிகை, la fête de Yom Kippour où on fait le grand pardon, ஏழாவதாக கடைசியாக கூடார பண்டிகை. et la fête, le 7e, la grande fête des tabernacles. இந்த 7 பண்டிகைகளுக்கும் ஆண்டவர் வைத்த பெயர் கர்த்தருடைய பண்டிகைகள். Et ces 7 fêtes, le Seigneur il a donné le titre de les festivités de l'Éternel. அதனுடைய அர்த்தம் என்ன? Et qu'est-ce que cela veut dire? கர்த்தர் கொண்டாடுகிறார். C'est l'Éternel lui-même qui le fête. கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். C'est l'Éternel se réjouit. அப்ப மக்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Donc qu'est-ce que Dieu dit au peuple? எடா இது என்னுடைய பண்டிகை. Il dit regarde, ça c'est mes fêtes. என்னோடு சேர்ந்து Donc சந்தோஷப்படுங்கள். sois dans la joie avec moi. அப்ப பண்டிகையில் ஜனங்களினுடைய பங்களிப்பு என்ன? Et quelle est la part du peuple dans les festivités de l'Éternel? கர்த்தரோடு சேர்ந்து அவருடைய சந்தோஷத்தில் நுழைவது. Et c'est-à-dire se mettre avec l'Éternel et rentrer dans sa joie. புதிய ஏற்பாட்டிலே வாசிக்க தேவையில்லை, ஒரு வசனம் இருக்கிறது. Et dans le Nouveau Testament, c'est pas la peine de lire, il y a un verset. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே Dans le livre de Romains chapitre 12, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். il a dit réjouissez-vous avec ceux qui se réjouissent துக்கப்படுகிறவர்களுடனே et துக்கப்படுங்கள். attristez-vous avec ceux qui s'attristent.
இப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? Et notre Éternel, comment il est? சந்தோஷமான தேவன். C'est quelqu'un, un Dieu de joie. இன்றைக்கு எத்தனையோ தெய்வங்களை நமக்கு தெரியும். Nous on connaît plusieurs dieux. சரித்திரத்தை பார்த்தால் Si on voit l'historique, கிரேக்க தெய்வங்கள், il y a les dieux grecs, ரோம தெய்வங்கள், les dieux romains, எகிப்திய les தெய்வங்கள், dieux égyptiens, பாபிலோனிய தெய்வங்கள், les dieux babyloniens. சிந்து சமவெளி நாகரிக தெய்வங்கள், Il y a d'autres cultures de dieux. ஏகப்பட்ட தெய்வங்கள் Énorme. இருந்திருக்கின்றன. Il y a énormément de dieux dans ce monde. வேதத்திலே ஆண்டவர் தன்னை எப்படிப்பட்டவராக வெளிப்படுத்தியிருக்கிறார் தெரியுமா? Vous savez comment Dieu se révèle à propos de lui dans la parole? சந்தோஷமானவர், Quelqu'un de joyeux, இன்பமானவர், quelqu'un qui est bon, விஷயங்களை ரசித்து ரசித்து இன்பம் அனுபவிக்கிற ஒரு தேவன். quelqu'un qui goûte et qui voit et qui goûte au bonheur. அவசரப்படாமல் படைத்தார். Et c'était quelqu'un qui ne se précipite pas. படைத்த ஒவ்வொன்றையும் ரசித்து விட்டுத்தான் அடுத்ததுக்கு போனார். C'est quelqu'un qui goûte à sa création et il passe à autre chose. அணு அணுவாக ரசிக்கிறவர். C'est quelqu'un qui vraiment qui goûte. பயங்கர கலைஞர். C'est un artiste. ஆகவே அவர் ஒரு சந்தோஷமான தேவன். Donc c'est un Dieu qui est joyeux. அப்ப அவருடையவர்களாகிய நாம் அவருடைய சந்தோஷத்திலே கலந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? Nous qui appartenons à lui, est-ce que nous devons participer à sa joie ou pas? அதனால் தான் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, C'est pour cela qu'il est dit aux chrétiens, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். réjouissez-vous toujours dans l'Éternel. மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். Je vous le redis à nouveau, réjouissez-vous dans l'Éternel. அப்போ அந்த பெயரிலேயே பண்டிகை, கொண்டாட்டம், கர்த்தருடைய சந்தோஷம் கொண்டவன் தான் அந்த ஆகாய் தீர்க்கதரிசி.